வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இந்த கைசர் முடிஞ்ச அப்புறம் நம்ம ஒரு புது சீரீஸ் ஆரம்பிக்கலாம்னு நினச்சேன். இதுவும் ஒரு புஸ்தகத்துலேருந்து தான் எடுத்தேன். ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் எர்த் அப்படின்னு ஒரு புஸ்தகம். ஏடி ஜாக்கு அப்படிங்கிறவர் எழுதினவர். இவர் ஒரு ஆஸ்திரேலியன். நான் இதுக்கு முன்னாடி இவருக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது. அவரோட பேர் ஆக்சுவலி அப்ரஹாம் ஜாக்குபோவிச்னு பேர். 1920 அவர் ஜெர்மனியில் பிறந்தார். ஹாலோகாஸ்ட் சர்வைவராக இருந்தார். ஹாலோகாஸ்ட்னா என்னென்னா, யூதர்களெல்லாம் பிடிச்சி ஒரு கான்சன்ட்ரேஷன் கேம்பில் போட்டு பல லட்சம் பேரை அவன் ஹிட்லர் கொன்னாங்க. அதில் நிறைய கேம்ப் இருந்தது. புஷ்வால்ட் அப்படின்னு ஒரு கேம்ப்பு, ஆஷ்விட்ஸ்னு ஒரு கேம்ப்பு. அதெல்லாம் அன்இமேஜினபிள் ஹாரர். நீங்கள் மக்களை நேராக கேஸ் சேம்பரில் அடித்து கொன்று, அதுக்கப்புறம் அவங்கள டெத் மார்ச்சில் போட விட்டு, இதெல்லாம் சர்வைவ் ஆனது ரொம்ப ஃபியூ பீப்புள். மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்னு ஒரு புக்கு இருக்குது. அந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங் விக்டர் ஃப்ராங்கல் எழுதினது. விக்டர் ஃப்ராங்கலும் இது மாதிரி ஒரு ஹாலோகாஸ்ட் சர்வைவர். ஸோ அது மாதிரி ஒரு ஹாலோகாஸ்ட் சர்வைவர். அதுக்கப்புறம் 100 வருஷம் இருந்தார். இந்த ஹாலோகாஸ்ட் எப்படி சர்வைவ் பண்ணார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் நார்மலாக இவ்வளோ தூரம் நம்ம கொடுமைப்படுத்தியிருந்தோம்னா நம்ம மற்றவங்கள பார்த்து வெறுப்பு, கோபம் எல்லாமே வரும். அதெல்லாம் போய் அவர் ஒரு சாதாரண மனுஷமாக இருந்தார். அவர் எப்படி சாதாரண மனுஷமானார் அப்படிங்கிற வாழ்க்கை வரலாறு தான் இது. அவர் பல இடத்துல பப்ளிக் ஸ்பீச் கொடுத்தாரு. எப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், இந்த உலகத்திலே நான் தான் இருக்கிறதுலே ரொம்ப சந்தோஷங்கிறது. ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆனார், ஒரு ஆத்தர் ஆனார். அவரோட எக்ஸ்பீரியன்ஸஸை யூஸ் பண்ணி மற்றவங்களுக்கு வழி சொல்லி கொடுத்தாரு. இந்த புஸ்தகம் பப்ளிஷ் ஆச்சு. அவர் வயசு 100. அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கைண்ட்னஸ், மற்றவங்கள பார்த்து கருணை காட்டுறது, வாழ்க்கைக்கு என்ன கிடச்சதோ அதுக்கு நன்றி சொல்கிறது, அண்ட் என்ன பெயின்ஃபுல்லாக பாஸ்ட் இருந்தாலும் ஹாப்பினஸை தேடி போகிறது தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் சொன்னார். அவரோட லைஃப் ஸ்டோரி தான் ஹாப்பியஸ்ட் மேன் ஆன் தி எர்த். அதில் வேல்யூ ஆஃப் லவ், கம்பேஷன் அண்ட் சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷத்தை பார்க்கறது, சின்ன சின்ன விஷயத்தில் சந்தோஷத்தை பார்த்து அதுதான் ரியல் ஜாய் அப்படிங்கிறார். அவரோட ரிமார்க்கபிள் ஜேர்னி, அதாவது ஒரு ஆஷ்விட்ஸ் கேம்ப்லேருந்து ஒரு ஆஸ்திரேலியாவில் போய் ஒரு பெரிய பப்ளிக் ஸ்பீக்கராக இருந்து ஒரு ஹியூமன் ஸ்பிரிட், மனுஷனால் எதையும் தாங்க முடியும்னு காட்டுறது. இதே தான் இந்த ஃப்ராங்கலோட மெசேஜ். அதனால தான் அவரை பற்றி சொன்னேன். மேன் சர்ச் ஃபார் மீனிங்கையும் அவர் இதே தான் சொன்னார். பணங்கிறது இம்பார்ட்டண்ட்டு. பணங்கிறது உங்கள் வாழ்க்கையை ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும், கட்டப்படாமல் இருக்கும், பல கட்டங்கள்லேருந்து கொண்டு போகும். ஆனால் வாழ்க்கைங்கிறது இன்னும் பெரிய விஷயம்தான் இருக்குது. அது நீங்கள் விலையை கொடுத்து வாங்கவே முடியாது. அதை அனுபவித்து தான் நீங்கள் கற்றுக்கணுமே தவிர பணத்தினால சந்தோஷத்தை வாங்கவே முடியாது. பணத்தால் கம்ஃபர்ட் வாங்க முடியுமே தவிர பணத்தால் சந்தோஷமும் ஹாப்பினஸை வாங்கவே முடியாதுங்கிறது தான் விஷயம். வாழ்க்கையில் முதல் எக்ஸ்பீரியன்சஸ். வாழ்க்கையில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுங்கிறது நீங்கள் படிக்கிற ஜாய் ஆஃப் ட்ராவலிங். நிறைய பேருக்கு ட்ராவல் பண்ணால் பிடிக்கும், ஊர் ஊராக சுற்றினா பிடிக்கும், புது விஷயங்கள் பார்க்கறதுக்கு பிடிக்கும், புது சாப்பாடு சாப்பிட பிடிக்கும், புது மக்களோட இன்ட்ராக்ட் பண்ண பிடிக்கும். ஊர் ஊராக சுற்றுவாங்க, எப்போல்லாம் லீவ் கிடைக்குதோ சுற்றுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு ட்ராவலிங் கிடைக்கும், வேறு வேறு கல்ச்சரை பார்ப்பாங்க, சோலுக்கே ஒரு ஹீலிங் ப்ராசஸ் இருக்கும், லைஃப் லாங் மெமரிஸ் இருக்கும். அமெரிக்காலேருந்தும் சரி, வெஸ்டர்ன் யூரோப்லேருந்து பல பேர் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க. நான் ரமணரோட பக்தர். ஸோ ரமண ஆசிரம் போனீங்கன்னா இன்றைக்கும் பல பேர் நீங்கள் இது மாதிரி பல ஊர்லேருந்து பல பேர் அங்கே இருந்து தங்கி அங்கே வழிபாட்டுட்டு போகிறத நீங்கள் பார்க்கலாம். இவருக்கு மட்டும் இல்லை, பல ஹிந்து குருஸுக்கு பல பேர் விஷயங்கள் இருக்கும். நான் ரீசெண்டாக தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு போயிருந்தேன். கும்பகோணத்தில் கோவில்லாம் போயிருந்தேன். அப்போ ஒரு பர்டிகுலர் கோவிலில் ஒரு ஜாப்பனீஸ் கப்பல் அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பெரிய ப்ராமினன்ட் சிவன் கோவிலில் ஒரு ஜாப்பனீஸ் தம்பதி அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க. எவ்வளோ அழகான விஷயம் பாருங்கள். அவங்க கல்ச்சரில் இந்த அபிஷேகங்கிறதே கிடையாது. அவங்க அம்பாளுக்கு புடவை வேஷ்டி எடுத்துகிட்டு அபிஷேகம் பண்ணி அவங்களுக்கு அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியா, அவங்களுக்கோட ஆத்மாவுக்கு ஒரு மருந்து போடுற விஷயம். அவங்களுக்கு லைஃப் லாங் இந்த மெமரி கூட இருக்கும். அவங்க திரும்பி ஜப்பான் போவாங்க, போய் இருப்பாங்க, அங்கே லைஃப் லாங் ஒரு மெமரி இருக்கும். இந்த நாட்களை அவங்க எடுத்துகிட்டு போய் மெமரி அவங்களால மறக்கவே முடியாது. இந்த மெமரி, இந்த கல்ச்சர் ஒரு இந்தியாவில் ஒரு கோவிலில் சன்னதியில் உட்காந்து அவங்களால ஒரு அபிஷேகம் பண்ண முடியறதுங்கிறத யாராலையும் பண்ண முடியாது. யாராலையும் அதை அனுபவிக்கவே முடியாது. நம்ம ஊர்லேயே பல பேர் அனுபவிக்க மாட்டாங்க. அதை அவங்க ஜப்பான்லேருந்து அனுபவித்ததை தான்
அவர் சொல்றாரு. த ஜாய் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸஸ் இது மாரி விஷயங்கள் பலது இருக்கும். நீங்க வந்து பஞ்சி ஜம்பிங் பண்ணீங்கன்னா, நியூசிலாண்ட்ல போயி, அது ஒரு தனி அனுபவம். என்னாலாம் யோசிச்சே பார்க்க முடியாது. ஹைட்னாலே நம்மளுக்கு பயம். அவன் அங்கேருந்து குதிச்சு, அங்கேருந்து திரும்பி மேல வர்றது, பிளேன்லேருந்து குதிக்கிறது, இதெல்லாம் ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து உங்களுக்கு அட்வென்ச்சர் ஸ்பிரிட்ல கிடைக்கிறது. இது எல்லாருக்கும் எப்போதும் கிடைக்காது. அது இந்த மெமரி லைஃப் லாங் இருக்கும். ஒரு சென்ஸ் ஆஃப் பர்ப்பஸ் வேணும் லைஃப்ல. இத நான் அக்கம்ப்ளிஷ் பண்ண போறேன்னு. இப்ப நான் சொன்ன மாரி, பணத்த கையிலயும் எடுத்துன்னு போ முடியாது. பணத்த கூட எடுத்துட்டு போ முடியாது. எல்லாத்தையும் இந்த உலகத்துல தான் வச்சுட்டு தான் போணும். நம்ம பறிச்சியும் ஒண்ணும் எடுத்துட்டு வரல. போறச்சியும் ஒண்ணும் எடுத்துட்டு போ முடியாது. அத நல்லா புரிஞ்சுக்கங்க. வெறும் கையோட தான் போய் ஆகணும். எல்லா பொசஷனையும் இங்கே விட்டுரும். ஏதாவது நகை கிகை போட்டீங்கன்னா, அந்த வெட்டியான் எடுத்துட்டு போயிடுவான். அதனால வாழ்க்கையில நீங்க மீனிங்ஃபுல் கோல் ரீச் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஃபில்ஃபில்மெண்ட் கிடைக்கும். வாழ்க்கையில எவ்வளவோ பணக்காரங்க இருந்திருக்காங்க. தமிழ்நாட்டுல பல செல்வந்தர்கள் இருந்திருக்காங்க. ஆனா அழகப்ப செட்டியார் பேர் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வேற எந்த பேரையும் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல நம்ம. ஏன்னா செட்டியார் அவர் பணத்தை எல்லாமே எஜுகேஷனுக்கு எழுதிட்டு போயிட்டார். இந்த ஊரே அவர்னால தான் டெவலப் ஆச்சு. அழகப்பா நகர்னு ஒரு இடமே இருக்கு. ஒரு பெரிய சிலை கட்டியிருக்காங்க. இந்தியா இருக்கிற வரைக்கும், தமிழ்நாடு இருக்கிற வரைக்கும் அழகப்பா யூனிவர்சிட்டி இருக்கும். அவர் பேர் இருக்கும். மெட்ராஸில் வந்து அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு ஒரு பெரிய நிலம் கொடுத்து அங்கே அவர் பண்ணியிருக்கிறார். அதெல்லாம் பண்ணியிருக்காருன்னா பணத்தை வச்சுன்னு என்ன பண்ணணும்? நாக்க தான் வழிக்க முடியும். நீங்கள் இது போனீங்கன்னா டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸ் தான் இப்போ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் ஆயிடுச்சு. மணிவர் உட்காந்துன்னு இருப்பார். ஜெயான் டாட்டா, ஒரிஜினல் டாட்டா நான் சொல்கிறது. அவர் உட்காந்துன்னு இருப்பார். அவர் போய் 1907 செத்து போயிட்டார். 120 வருஷம் கழிச்சு கூட டெய்லி அந்த சிலையை தொடச்சி மாலை போட்டு பூ போட்டுட்ருக்காங்க பெங்களூரில். வாழ்க்கையில் நம்மளுக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஒன்று பர்பஸ் வேணும். இதை தான் என் வாழ்க்கையின் மிஷன், இதை நான் செய்வேன், இதை நான் செஞ்சே தீருவேன் அப்படிங்கிறது தான். இது பணத்தோட இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு பணத்தோட எதெல்லாம் முக்கியங்கிறது தான் நான் சொல்கிறேன். மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் மற்றவங்கள போய் ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து வர சந்தோஷமும் ஜாயும் வேறு எங்கேயுமே வராது. அது உங்கள் லைஃபே மீனிங்ஃபுல்லாகும். இப்போ ரீசெண்டாக ரத்தன் டாட்டா செத்து போகும்போது அவரோட டிரைவரோட பொண்ணு சொல்லிச்சு, நான் பைலட் ஆகணும்னு ஆசைப்பட்டேன்னு. டிரைவரோட பொண்ணுக்கு ஃப்ளையிங் ஸ்கூலில் சீட் வாங்கி கொடுத்தாரு. இந்த பொண்ணு என்ன சொல்லுது, எங்கள் அப்பா அவருக்கு கார் ஓட்டணுமே, அந்த அவருக்கு நான் ஃப்ளைட் ஓட்டணும்னு நினச்சேன், அதுக்கு முன்னாடி அவர் போயிட்டாரு. இது மாதிரி மற்றவங்களை ஹெல்ப் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது. இது மாதிரி நான் மேலே சொன்ன விஷயத்தெல்லாம் நீங்கள் ஒழுங்காக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாழ்க்கையில் ஒரு இன்னர் பீஸ் கிடைக்கும். ஒரு நிம்மதி கிடைக்கும். நம்ம கரெக்டாக செஞ்சுருக்கிறோம் வாழ்க்கையை. மற்றவங்கள ஹெல்ப் பண்ணோங்கிற ஒரு பீஸ் கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியமே தவிர, இது வேணும் அது வேணும், என்கிட்ட எவ்வளோ ஷர்ட் இருக்குது, எவ்வளோ பேண்ட் இருக்குது, எவ்வளோ துணிமணி இருக்குது, எவ்வளோ வாட்ச் இருக்குது, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ கார் இருக்குங்கிறது சத்தியமாக கொடுக்காது. ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கங்க. பணத்துக்கு மீறி இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இதை தான் உங்களுக்கு சந்தோஷம்னு கொடுக்கும்னு அவர் சொல்கிறாரு. 100 வருஷம் இருந்தவர் படாத துன்பத்தெல்லாம் பட்டிருக்கிறாரு. அவர்கிட்டேருந்து நம்ம இந்த விஷயத்தை கற்றுப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம்.